கொண்டு வந்தாயா? இப்போ பாரடா என் மகிமை. பாராளும் மன்னன் மகள் வந்து சேருவாள். நான் சொல்வதை போல் செய்யடா. அங்கே செல்லடா. இன்னும் கிழக்கே திரும்பு. கிழக்கே திரும்படா. இப்படி சிவதனை பிடித்துக் கொள்ளடா. யாரு? நானா? கண்களை மூடிக்கொள்ளடா. மூடிக்கொள்ளடா. ராஜகுமாரியை தியானம் செய்யடா. ராஜகுமாரி 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 ஜெய் பாதாள பைரவி. நரனே, நீ வேண்டுவனக்கு உஜ்ஜயினி ராஜகுமாரி உடனே இங்க வர வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளடா. உன் காரியத்தை முடிக்கிறேன் பாரடா. ஜெய் பாதாள பைரவி. நரனே, நீ வேண்டுவனக்கு அடியேனையும் இந்த அவதாரத்தையும் இந்த காதல் பிம்பமும் மாய மாளிகையும் என் இருப்பிடம் வந்து சேர வேண்டும். இந்து 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 படுமாசம் படுமாசம். என்ன மோசமே! எங்கேடா என் குழந்தை? என்ன செப்படி வித்த செய்தியோ? எங்க குடும்பத்துக்குன்னு ராட்சசனா வந்து சேர்ந்தியே. இந்த தப்பிலி பையில நம்பாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேனே, கேட்டீங்களா? பச்சை கிளிய வளர்த்து இந்த பாவிகள் கொடுத்தீங்களே, என் மனுஷன் தானா? உன்னுடைய மாயாஜாலங்களை எல்லாம் என்னிடமே காட்டிவிட்டாயே. சீக்கிரம் இந்துமதி இருக்கின்ற இடத்தையாவது தெரிவி. ஐயோ, சொல்லேண்டா. மகாராஜா கேக்குறாரே, என்ன நடந்ததோ சொல்லேண்டா ராமா. விக்கிரகம் மறைந்து விட்டதம்மா. விக்கிரகம் மறைந்து விட்டதம்மா. விக்கிரகமா? என்னடா விக்கிரகம் விக்கிரகம் வளர்ற? என்னதான் நடந்தது சொல்லி தொலையண்டா சனியனே. என்னடா? சொல்லேண்டா. அக்கடே, அந்த மந்திரக்காரன் இந்த தந்திரமா தூக்கிட்டு போயிட்டான். யாரவன்? மந்திரக்காரனா? சரியாதான் சொல்லேண்டா பைத்தியமே. நேபாள மந்திரக்காரன் மாமா. நேபாளத்து மந்திரக்காரனா? அவன் தான் ஆப்பட்டு. அவன் தான் பலியாக்கி விட்டானே, எப்படி வர முடியும்? அது எப்படி எனக்கு தெரியும்? பூஜைக்கு வேணுமே பொம்மை கேட்டான். நம்ம மாயமான நான் தான் எடுத்து கொடுத்தேன். உடனே ஜெயிப்பா தலைவரும் சொன்னா எதுவும் அந்த மாயமே போட்டான். என் குடும்பத்தையே கெடுத்துட்டே. ஐயோ அக்கடி, ஐயோ ராணி, எய்தவன் இருக்க அம்பை நோகலாமா? எல்லாம் விதியின் விளையாட்டு விபரீதமாய் முடிந்தது. ஜாதகம் சொன்னதை மறந்து விட்டாயா? மகாராஜா, ராஜகுமார் எங்கிருந்தாலும் சரி,
எப்படியாவது மீட்டுக் கொண்டு வருகிறேன். ஆசீர்வதிங்கள். அப்படியே வெற்றியுடன் திரும்பி வா. எப்படியாவது என் குழந்தையுடன் வந்து சேர். மங்களம் உண்டாகட்டும். அம்மா, ராஜகுமாரி என்னடா சேகரா? சுகமா இருக்கிறாங்க குருவே. எதற்காகடா? முற்றிலும் எழுநீதிய பஞ்சரக்கிளியே, மோகக்கடல் தனது ஆய்த்திய பஞ்சரக்கிளியே, சஞ்சலமேனோ கிளியே, சர்வாலங்காரம் அணிந்திடுவாய், சமரச போஜனம் அறிந்திடுவாய், என்னிடம் சரச சல்லாபம் புரிந்திடுவாய் என் கிளியே. ஐயா, எதற்காக என்னை துன்புறுத்த வேண்டும்? கொஞ்சமேனும் நெஞ்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு நான் ஒரு அபச்சாரமும் செய்யவில்லையே. அபச்சாரம் அல்லவே பஞ்சரக்கிளியே. வாலிப சேஷ்டையும் வனிதையர் சாயலும் படாத இந்த பாலைவன இதயத்தை சோலைவனமாக்கி இன்பலீலைக்கு பலியாக்கி விட்டாய பசுங்கிளியே. நானாக உன்னை கெஞ்சுவது முறையில் தானாக வந்து என் தாபத்தை தனித்து விடு. துரோகி, என் உயிர் போனாலும் சரி, உன் இஷ்டத்திற்கு ஒரு காலம் உடன்பட மாட்டேன். மரியாதையாக பேசும். அடடடடப்பாளகத்தி, நீ எனக்கு எம்மாத்திரம். உன்னை விட உயர்ந்த மோகினி, ராகினி, ரோகிணி இவையெல்லாம் எனக்குள் ஐக்கியம். கல், மண், தூண், துரும்பு எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டது. பார், பார்த்தனையா என் சக்தியின் பெருமையை. ஆனால் உன்னிடம் சல்லாபம் அடைவேன் கிளியே. காதல் பாதையில் கல்லையும் முள்ளையும் போடும் கண்மூடி நான் அல்ல. மரியாதையாக நான் திரும்பி வருவதற்குள் உன் மனதை மாற்றிக்கொள். அம்மா, உயிருடன் உன்னை காண்பேனோ, உயிருடன் உன்னை காண்பேனோ, என் வாழ்வினிலே இனி நான் உயிருடன் உன்னை காண்பேனோ. மர்மமாகவே மணவரை மீதே மானே உன்னை நான் இழந்ததினாலே, மர்மமாகவே மணவரை மீது மானே உன்னை நான் இழந்ததினாலே, மாயமாகவே மனமாளிகையே இடிந்தே வீழ்ந்ததென் விதியோ, உயிருடன் உன்னை காண்பேனோ. அலைந்து திரிந்து வீணாசையினாலே அடைந்து சுகமே இதுதானா, அலைந்து திரிந்து வீணாசையினாலே அடைந்து சுகமே இதுதானா, அன்பின் இதயமே கண்ணே என்றுமே அழைத்ததும் செவி கேளாதோ, உயிருடன் உன்னை காண்பேனோ. புலிவாய்தனில் படுமானி நிலைமை போல் கிளி போல் காதலில் சிறை புகவே,
புலிவாய்தனில் படுமானி நிலைமை போல் கிளி போல் காதலில் சிறை புகவே பாடும் பாவியாம் மாய துரோகிக்கே பலிதான் கொடுத்திடுவேனோ உயிருடன் உன்னை காண்பேனோ என் வாழ்வினிலே இனி நான் உயிருடன் உன்னை காண்பேனோ நான் உயிருடன் உன்னை காண்பேனோ. மித்ரா மித்ரா மித்ரா, தைரியே சாசே லட்சுமி என்பதை மறந்து விட்டாயா? இங்க பாரு, கதாநாயகன் கண்ணீர் விடக்கூடாது தெரியுமா? தைரியமும் வீரமும் இருந்தால் மாத்திரம் என்ன செய்ய முடியும்? அந்த மந்திரவாதி எங்கேதான் மறைந்தானோ? என் ராஜகுமாரியின் கதி என்னதான் ஆயிற்றோ? எல்லாம் சீக்கிரமே தெரிந்து கொள்ளலாம். இதை சாப்பிட்டு விட்டு சற்று அயர்ந்து நித்திர செய். எப்படியாவது ராஜகுமாரி இருக்கும் இடத்தை சொப்பனம் கண்டாவது சொல்லிக்கிறேன். இந்த சாப்பிடு. என்ன இது? சரிங்களா? போறீங்களா போக மாட்டீங்களா? ராட்சசிகளா? வாங்க. வா. கோபத்திலும் அழகு சோபிக்கின்றதே பையங்கிலியே. உன் அழகு ரூபத்திலே விரகதாபம் இருதே பையங்கிலியே. சாகசம் செய்யாமல் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிலியே. செண்டாளா, என்னையா பெண்டாள வந்தாய்? நீயும் உன் ஜடையும் தாடியும் அழகும் தாடிக்கடா போல பேய் கூட உன் முகத்தில் விழிக்காதே. என்னடி அழக்கிற? நீ காதலித்த தேடி ராமனை விட நான் எந்த வகையில் குறைந்தவன்? சந்தேகம் என்ன? அவருக்கு முன் ஏமாத்திரும். நான் அவரை மனதார காதலித்தேன். உன் மந்திரி தந்திரத்தால் என் மனதை மாற்ற முடியாது. அவனை காதலித்து என்ன நிராகரிக்கின்றாயா? வித்தாரக்கள்ளி, இப்பொழுதே அவனை கொண்டு வந்து உன் கண் முன் என்ன செய்கிறேன் பா. ஜெய் பாதாள பைரவி. நீ வேண்டுவனக்கு இந்த வித்தாரக்கள்ளியின் ஆசை காதல் எங்கிருந்தாலும் சரி சப்த நாடையும் கட்டி சனத்துல கொண்டு வந்து விடு. பார்த்தாயா கள்ளி? ராமா 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 ராமா, இவ்வளவு ஈட்டு செல்லுங்கள். ராமா 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 ராமா. இப்பொழுது சொல்லடி கிளியே, மரியாதையாக ஒப்புக்கொள்ளுகிறாயா இல்லை அவன் மரணத்தை எதிர்பார்க்கிறாயா? ராமா 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 ராமா. ஐயோ ராமா ராமா, ஐயோ ராமா ராமா. அவளை ஏற்று வாருங்கள். ஏன் சீக்கிரமே பதில் சொல்லுகிறாயா? அவரை சித்திரவதை செய்வதை நீ பார்க்கிறாயா? என்ன நேர்ந்தாலும் சரி, நீ பயப்படாதிந்து. ஐயோ ராமு, ஐயோ ஐயோ, அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும். புண்ணியம் யாருக்கு வேண்டும்? கண்ணியமான உன் காதல் தான் வேண்டும். துரோகி, நெருங்காதே. இன்னுமா இந்த அகம்பாவம்? ஐயோ, அவரை
அது முடியுமா என் ஓவியமே? நீ உயிரோடு இருக்கணுமே கிளியே. விடுவதற்குள் என்னை காதலனாக ஏற்றுக்கொள். இல்லை என்றால் உன்னை படைத்த பிரம்மனே வந்தாலும் சரி, இவனை தேவிக்கு பலி கொடுப்பது நிச்சயம். உன்னாலும் முடியாது, உன் மூதாதிகளை உயிரோடு வந்தாலும் முடியாது. இந்த நாயை குகையில் அழைத்து காலை பலிக்கு கங்கணம் கட்டி விடுங்கள். இப்பொழுதாவது உன் மனதை மாற்றிக்கொள்ளடி கிளியே. சும்மா இருப்பா, உனக்கா கனவு காண்றாங்க என்ன? சும்மா இருப்பா, இன்னும் உனக்கு தானே சொல்றேன். எங்க போயிட்டியோ மித்ரா? எம்மாடி கரடி மித்ரா, எம்மா. டேய் 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 பெக்கா, செருப்பு எனக்கு, சால்வை உனக்கு. டேய் பக்கா, சால்வை நீ எடுத்துக்கூடா, செருப்பு எனக்கு தான் வேணும். செருப்பு எனக்கு வேணும்டான்னா எனக்கு தான்டா வேணும் செருப்பு. டேய், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு இல்லடா செருப்பு. என் உயிர் போனாலும் சரி உனக்கு இல்லடா செருப்பு. டேய், நான் இப்போ உன்னை விழுங்க போறேன். அதுக்கு முன்னால நான் உன்னை விழுங்கி ஜவுன்னு ஏப்ப விட போறேன். நான் உன்னை விழுங்க, நீ என்ன விழுங்க, ஆக 2 பேரும் தொலைஞ்சா இத பங்கு போட்டுக்கிறது எப்படி? சரப சரபா, நரவாசனையடா நரவாசனை. நரனா? நரந்தானடா, அவனை விழுங்கி விடாதே. நரனுக்கு நம்ம விட புத்தி இருக்கும்டா. நம்ம சச்சரவை தீக்க அவங்க தாண்டா சரியானவங்க. அப்படியானா சொல்றபடி கேக்குறியா? ஓ, அவன் சொல்றதே சரிடா. அப்படியானா கூப்பிடுவோம். ஓ ஓ மித்ரா, இருந்து விருந்து இங்க வந்து சேர்ந்தியே. எந்த இடம் பார்த்தாலும் இந்த பூத தொந்தர் தானே. அடா அப்பா, பயப்படாதே. உன் மண்டையிலே சுண்டக்காய் அளவு மூளை இருந்தா உன்னை ஒண்ணு செய்ய மாட்டோம். மூளை தானே? ஓ, சுண்டக்காய் என்ன வெண்டைக்காயோட இருக்கு. அப்படின்னா இப்படி வா, இத பார். இது மாய செருப்பு. மாய செருப்பா? நான் தான் சம்பாரிச்சது. இத போட்டுக்கிட்டு யார் எங்க போகணும்னு நினைச்சாலும் சரி, க்ஷணத்துல போய் சேரலாம். இது மாய சால்வை. யாரு போத்திக்கிட்டாலும் எவங்க கண்ணுக்கு தம்பிட மாட்டாங்க. இந்த மாயமான சாமான்கள் 2ஐயும் நாங்க 2 பேர் சேர்ந்துதான் சம்பாரிச்சது. இதில் 2 பேருக்கும் பங்கு உண்டு. பங்கு உண்டு? புத்திய கத்தி போல தீட்டிக்கிட்டு யாரு எதை எடுத்துக்கலாம்னு சொல்லு. ஓ, ஆனா கர்ஜனை செய்யாம கச்சிதமா பதில் சொல்றீங்களா? சொல்றேன் கேளுடா. ஆமா, நீங்க நிஜமா பூதங்களை தானே? ஆமாண்டா. ஆமா. அப்படி என்ன பூதங்களுக்கு புத்தி இல்லைங்கிறது சுத்தமா தெரியுது. ஏண்டா நராத்மா? ஐயா, பொறுமையா கேளுங்க. கல்லுக்கும் முள்ளுக்கும் செருப்பு, கடுமையான குளிருக்கு சால்வை, அது தவிர வேற எதுக்கும் பிரயோஜனப்படவே படாது. இதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே. ஆனா புத்திசாலி பூதங்களே. அடே நராத்மா, சக்தி இல்லைன்னு சொல்றியா? இல்லவே இல்லை. ஆள பாடுறா, இதுல ஒண்ணுமே இல்லைன்னு உளறான். போட்டு பார்க்க சொல்றா, தெரியும். போட்டு பார்க்கணுமா? சரி.
அந்த மரத்துக்கிட்ட போகணும். மறுபடியும் அந்த புத்திசாலி பூதங்களிடம் போய் சேரணும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. பின்ன இதெல்லாம் என்னன்னு நினைச்சுக்கிட்டா அப்படி என்ன சாலுவல இருக்க சத்தியம் பார்க்கணும். பாரடா நராத்மா. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க கண்ணுக்கு என்ன தெரியுதா? இப்போ இப்போடா இல்லடா இல்லடா. இப்போதான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போறேன். உங்க பேர் என்ன? ஓஹோ, பகதக்க பூத்த குலசி காவணிகளே, நீங்கள் இனி சண்டை போட வேண்டாம். பகதக்கா பெகதக்கா ஆனந்தமாயிருங்கள். பகதக்க பெகதக்கா பூனைகள் ரெண்டும் சண்டை போட குரங்கு மத்தியசம் போலே. பகதக்கா எனக்கு வேலை இருக்குது, இப்பவே என் நண்பனிடம் போகணும். வரேண்டா பகதக்கா பெகதக்கா பகதக்க பகதக்க பகதக்கா. தண்ணி 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 கூடாண்டா, தண்ணி கூடாண்டா. தண்ணி வேணுமா? ராஜகுமார் வேணா? முட்டாள். குடி. திருட்டு பையன், அதிகாரம் வேற பண்றியா? போடா உங்க பொன்னாரி மேனியனே. தண்ணி குடுறா. குடி. ஒண்ணும் செய்ய மாட்டியே. குடி. என்ன ஒண்ணும் செய்ய மாட்டியே. நல்ல புள்ளதானி. குடி. இப்ப குடி. போடா புள்ளதாண்டா நீ. மந்திரமா போடுற மடையா இரு. போடா. இது போறதோட உனக்கு சிரிச்சுக்கோ. நாளைக்கு அம்பாளுக்கு பலி கொடுக்கும் போது எல்லா பல்லையும் கட்டி நல்லா சிரிச்சுக்கோ. முட்டா பயில மித்ரா 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 மித்ரா.
அஞ்சு 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 நீ எப்படி வந்தாய்? நானா? இது என்ற செருப்பையும் சால்வையும் பார். இது இது பார். மித்ரா, இப்ப பாத்தியா? நீ போய் ராஜகுமாரிய காப்பாத்துற வழி பார். நான் மந்திரவாதிக்கு வழி தர்றேன். சரி? டேடிங்கிரி டேடிங்கிரி இருந்தடா. என்னடா அப்பா? ரொம்ப பிரமாதம். இந்தாம்மா, நான் சொல்றதே கேளு. எப்படியும் நீ அவர்கிட்ட தப்ப முடியாது. உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. எங்க குருசாமியை கல்யாணம் செய்துக்கிட்டா தங்கத்துல மிதக்கலாம், வைரத்துல நடக்கலாம், என்னைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். இல்லன்னா உன்னால ஒரு ஜீவன் அநியாயமா மடிஞ்சு போகும். இன்னுமா காரியம் பலிக்கல? குருசாமி கூப்பிடுறாரு. இதோ நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. முரட்டுத்தனம் பண்ணாதே. எப்படியாவது அவனை முடிச்சு போட்டுக்கோ. முடியாதுன்னா அவனையும் பலி கொடுத்துருவாங்க. உன்னையும் பலவந்தமா கல்யாணம் செய்துக்குவாங்க. வீணா கட்டுப்படாதே. என்ன இது? இந்து இந்து ஏன் பயப்படுறே? நான் தான் வந்துட்டேனே. ஏன் இப்படி பார்க்கிறேன்? என்னை தெரியலையா? நானே தான் இந்து. இன்னும் சந்தேகமா இந்து? பார். ராமு, இந்து ராமு, இந்து இந்து நான் தான் வந்துட்டேன். நமக்கு ஒன்றும் பயமில்லை. தைரியமாய் ராமு, இந்து. இது பார். ராமு, இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அஞ்சி இதெல்லாம் கொண்டு வந்து என்னை காப்பாத்தினா. இந்த சால்வையை போட்டுக்கிட்டா நீ மாயமாய் மறையலாம். இந்த சிறப்பு போட்டுக்கிட்ட நினைத்த இடத்துக்கு போய் சேரலாம். உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை காணாம ஒரே கவலையா இருக்காங்க. முதல்ல நீ உஜ்ஜயினி போய் சேரு. அப்போ நீ மந்திரவாதியை கொண்டுட்டு அந்த விக்கிரகத்திலிருந்து வந்து சிரிக்கிறேன். இல்லைன்னா
என்றைக்கு நமக்கு ஆபத்து தான். புறப்படு. என்ன யோசனை செய்யற? இந்த ஆபத்திலே உன்னை விட்டுட்டு நான் போவதா? நீயும் நானும் சேர்ந்தே போகலாம். சரி. நீரை போத்துக்கோ. நான் மந்திரவாதி எப்படி கொள்றேன்னு பாரு. என்ன காரியம் கட்டே போச்சு. அந்த பாவி பைய ராஜகுமார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம குருசாமியை கொல்ல போறானா குட்டிச்சாமி. அடமட்டரகங்களே, அதெல்லாம் நம்ம குருசாமியின் செப்படி வித்தை. ஆமா, ராஜகுமாரிய வசியப்படுத்தத்தான் ராமன் மாதிரி வந்தது. ரசமான கட்டத்திலே ராட்சசி பூந்தா போல. நீங்க எங்க போறீங்க? இங்கேயே உட்காருங்க, குருசாமிய பாத்துட்டு வரேன். எங்கடா சதாஜப்பா? இன்னும் அந்த குகையில என்னடா செய்து கொண்டிருக்கான்? அந்த நாயை பலிக்கு தயார் செய்து விட்டு சீக்கிரமா வர சொல்லுங்கடா. குருசாமி குருசாமி ஒரே கடுபடியா இருக்காரு. நீங்க அங்க போய் பாருங்க. அதுக்குள்ள நாங்க அவனை பலிக்கு தயார் செய்யறோம். அங்க என்னடா இருக்கு நீங்க செய்யறதுக்கு? ஆக வேண்டிய காரியத்துக்கு தான் அஸ்திவாரம் போட்டாச்சே. நம்ம குருசாமி வந்ததும் பலி கொடுத்துடலாம். நான் போய் குருசாமிய பாத்துட்டு வரேன். இங்கேயே உட்காருங்க. ஏன் குருவே? காரியம் பலித்ததா டிங்கரி? அவன் அகம்பாவம் அடங்கி விட்டதா, இல்லை அப்படியேதான் இருக்கிறானா? எப்படி இருக்க முடியும் குருவே? ஆளே மாறிட்டான் குருவே. ஆனால் என்னடா ஆனால்? அங்க ஒண்ணும் இல்ல. அரசகுமாரி உங்ககிட்ட சரசமா இருக்கணும்னா ராமனை போல நீங்களும் அவளுக்கு சரியான ஜோடியா இருந்தா. அப்ப நான் பேடியா? உங்க தாடி எடுத்துட்டா கோவிச்சுக்காதுங்க குருவே. உங்க அழகு கிடைக்கிற தாடி எடுத்துட்டா அப்புறம் சாட்சாத் மன்மதன் தான் நீங்க. அப்போ ராஜகுமாரி பார்த்தா குருவே உடனே மயங்கிட மாட்டா. ஆமாண்டா டிங்கரி. ஆனால் என் மந்திர தந்திரமெல்லாம் தாடிக்குள்ளதானடா இருக்கு. இதை எடுத்தால் எப்படிடா? பாதாள பைரவி சக்தியே பரிபூர்ணமா இருக்கும் போது பாதியில வந்த தாடி சக்தி போனாதா என்ன குருவே? ஆமாண்டா டிங்கரி, உனக்கும் மூளை இருக்குடா. நீ ராஜகுமாரியிடம் சென்று அந்த வேலையை கவனி. நான் அலங்காரம் செய்து கொண்டு வருகிறேன். ஆகட்டும் குருவே. இதுதான் அசல் பரதநாட்டியம். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியுடா குருசாமி ரஜா கொடுத்துட்டாருன்னு? ரஜா எதுக்கு குட்டிச்சாமி? நான் சொல்லல. குருசாமியை செப்படி வித்தனால ராஜகுமாரிய எப்படியோ மயக்கிட்டாருன்னு. சரியான காலம் நெருங்கிடுச்சு. இந்த சத்தங்கித்தம் போடாம மலையடிவாரத்துல போய் இஷ்டம் போல கும்பாடும் போடுங்க. போங்க போங்க போங்க. இத போல சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? இந்த தட்டு பாக்கி இருக்கே. அது இப்படியே இருக்கட்டும். இப்போ அவனா அவனை போல் 1000 பேர் வந்தாலும் அதம் பண்ணிடுவேன்.
ராஜகுமாரி ராஜகுமாரி உன்னை நேசிக்கவே மாட்டேன், கிட்ட வராது போ. ராமராமா நான் அஞ்சி அம்மா. அஞ்சயா? ஆமா. மித்ர துரோகி, உன் ராமனை என்ன செய்துட்டீங்க வந்த? அரா சிவசிவா, என்ன இப்படி பேசுறீங்களே? ஈஸ்வர சாட்சியா ராமனை இங்குதானே அனுப்பினேன். சத்தியமாமா. சரி, ராஜகுமாரி எங்கே? இந்தடா உன் பங்கு. போர்வையும் செருப்பையும் கொடுத்து உஜ்ஜினிக்கு போக சொல்லிட்டேன். பலே பேஷ், நல்ல வேலை செய்தேன். நான் அவன் தாடி அடிக்க வச்சுட்டேன். இனி அவன் மந்திர தந்திரம் எல்லாம் ஆனா அந்த விக்கிரத்தை மட்டும் எங்க வச்சிருக்கான்னு தெரியல. இடுப்புலயே வச்சுக்கிட்டு அலையிறான். அந்நியாரும் கூட உன்னோடு சேர்ந்து ஆட்டம் காட்டுறாங்களே. மூடும். ஆனா அந்த விக்கிரத்தை எப்படி இருக்கிறது? பாரேண்டா, சரிதான் சொல்லுவேன். சந்தோஷமா வருவான், கிட்ட நெருங்குவான், நான் எட்ட நகருவேன். கட்டில் மேல உட்காருவான், நான் கட்டி பிடிச்சிடுவேன். எட்டி எடுத்துக்கிறேன். அம்மணி, இப்போ எங்க குருசாமிய பாத்தீங்கன்னா உடனே கும்மாயிடுவீங்க. ராமனா அவன் சாப்பாடுறாவன். இந்திரன் சந்திரன் எல்லாம் இவன் அழகுக்கு முன்னால பனால். அது என்னமோ அவர் தாடியை கண்டா எனக்கு பயமா இருக்கு. தாடியை எடுத்து விட்டேனே கிளியே, உனக்கு சந்தோஷம் தந்திட என் சக்தியெல்லாம் தரைவாத்தேனே கிளியே. முகத்தை மறக்காத கிளியே, முடிவு நீ சொல்லுவாய் கிளியே. கிளியம்மா, எங்க குருசாமிக்கு சரி சொல்லிட்டா என்ன வேண்டுமானாலும் தருவார். சந்தேகமேனடி கிளியே, நேத்திரம் திறந்து பார் கிளியே, நேசமாய் பேசிடுவாய் கிளியே, நினைத்த வரம் கேளடி கிளியே. அப்படி என்ன ராமனை விடுதலை செய்வீங்களா? ஓ, ராமன் என்ன சகலமும் விட்டுட தயாரா இருக்கின்ற. சதாஜப்பா விட்டா பல்தான் குருவே. நிக்கிறீங்களே, இப்படி உட்காருங்களேன். பாரடா டிங்கரி, இதெல்லாம் என் மேல்தான் குருவே. மோசம் குருவே. இன்னும் உனக்கு என்ன வேண்டும் கிளியே? அம்மணி, குருசாமி உங்க காலடியில காத்திருக்கிறாரு, கொஞ்சம் சீக்கிரமா கவனிச்சிடுங்களே. மோசம் குருவே, மோசம் குருவே, மோசம் குருவே, மோசம் குருவே, மோசம் குருவே. தாடி எங்க குருவே? சவரமாயிடுச்சு குருவே. சக்தி எங்க குருவே? ஓடி போயிடுச்சு குருவே. என்ன மோசம்? மோசம் இல்ல கீசம் இல்ல, கிட்டதான் வாங்களேன். யாரு நீ? பாரடா யாரென்ற தேடி பயலே. நானடா பேடி, என் சக்தி எல்லாம் இழந்ததாக நினைத்து விட்டாயா? பாரடா, உன்னை பஸ்மீகரம் பண்ணுகிறேன்.
நீ வேண்டுவனக்கு நாங்கள் எல்லோரும் இந்த மாயா மாளிகையுடன் உஜ்ஜயினிக்கு போய் சேர வேண்டும். வந்து விட்டாயா அம்மா? அம்மா இந்து என் கண்ணே வந்து விட்டாயா? வந்து விட்டாயா அம்மா? அதுவே போதும். இந்து மாமா வந்து விட்டாயா? அண்ணா அண்ணா நம்ம இந்துவை எப்படியோ கொண்டு வந்துட்டியே. ஆம் போட்டு கொண்டுட்டியா? கொண்டுட்டேன். மறுபடியும் பிழைக்காம கொண்டுட்டியா? அக்காடி மாமாடி நம்ம இந்துவை அண்ணாவுக்கே கல்யாணம் செய்து வைக்கலாம். கேட்கணுமா? சரிதானே ராணி? சந்தோஷமா செய்யறது. இந்து ஜெய் பாதாள பைரவி. நரனே நீ வேண்டுவனக்கு தேவி, மகாராஜாவின் அபீட்சை நிறைவேற அருள் புரிய வேண்டும். தேவி, என் சாம்ராஜ்யம் சுபீட்சம் அடையவும் என் பிரஜைகள் சௌக்கியமாக வாழவும் அருள் புரிய வேண்டும். ததாஸ்து. தேவி, எனக்கு ஒரு சின்ன வரம் வேண்டும். இக்கதையை பார்த்தவர்களும் பார்த்தவர்களை கொண்டு கேட்டவர்களும் கூட நீடூழி வாழ வேண்டுகிறேன் தாயே. ததாஸ்து.